காக்கையும் குருவியும். ஒரு அழகான காட்டுல இருந்த சின்ன மர வீட்டுல மீனுக்குருவி அதனோட பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவி காட்டுல விறகு வெட்டுற வேலைய பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது தினமும் ரொம்ப தூரம் போய் விறகுகளை சேமிச்சிட்டு வரும். சாரா, அம்மா விறகு வெட்டுறதுக்கு கிளம்புற, நீ வீட்டுல பத்திரமா இருந்துக்கோ. யாரு வந்து கூப்பிட்டாலும் கதவை திறக்க கூடாது, சரியா? சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. பிறகு மீனுக்குருவி ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு வழக்கம் போல விறகு வெட்டுறதுக்காக காட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படியே சாயந்தர வேளை வந்துச்சு. தான் அம்மா இன்னும் வீட்டுக்கு வராததுனால குழந்தை சாரா ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்திருந்தா. அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா இந்த நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ஆனா இன்னும் காணல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன சாரா தான் பக்கத்து வீட்டுக்காரங்களான ராணி காகத்தோட வீட்டுக்கு பறந்து போனா. ராணி ஆண்டி, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, எங்க அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல. ராணி ஆண்டி, நீங்க என் கூட வருவீங்களா? காட்டுக்கு போய் எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி பார்க்கணும். என்ன, நானும் உன் கூட வரணுமா? சாரா, எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சியா? எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. சும்மா இங்க இருந்து கதை பேசிக்கிட்டு இருக்காம கிளம்பு அப்படின்னு ராணிக்காகம் கோபமா சொன்னதுமே பயந்து போன சாரா அங்கிருந்து பறந்து போனா. பிறகு குழந்தை சாரா பயந்தபடியே அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தான் அம்மாவை தேடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவியோ தான் வெட்டின விறகுகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி வந்த மீனுக்குருவி எதிரில தான் பொண்ணு சாரா பறந்து வரத பார்த்தா. சாரா, என்னாச்சும்மா? எதுக்காக அழுற? அம்மா, நான் உங்களை தேடிதாம்மா இங்க வந்தேன். அம்மா, இன்னைக்கு ஏமா இவ்ளோ நேரம் ஆகிடுச்சு? சாரா, அம்மா நிறைய இடத்துல தேடினம்மா, காஞ்ச விறகுகள் எங்கேயும் கிடைக்கல. அதனாலதான் பக்கத்து காட்டுக்கு போய் காஞ்ச விறகு கட்டைகளை வெட்டி எடுத்துட்டு வரேன். அதான் நேரம் ஆகிடுச்சு. அம்மா, உங்களை காணாததுமே நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. சரி, அழாத சாரா, அம்மா தான் வந்துட்டேல, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன் குழந்தைய கொட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, உங்களை தேடுறதுக்கு நான் ராணி ஆண்டி கிட்ட உதவி கேட்டேன். ஆனா அவங்க எனக்கு எந்த உதவியும் செய்யாம என்ன திட்டி அனுப்பிட்டாங்கம்மா. சாரா, அவங்க எப்பவுமே இப்படிதான், யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. அம்மா, அப்ப இனிமே அவங்க நம்ம கிட்ட எந்த உதவி கேட்டாலும் நாம அதை செய்யக்கூடாதுமா. சாரா, அது ரொம்ப தப்பு. எப்பவுமே நம்மளால முடிஞ்ச உதவிய அடுத்தவங்களுக்கு செய்யணும். அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. மீனுக்குருவி வழக்கம் போல காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்கு போகிறதுக்கு தயாராச்சு. அம்மா, நானும் இன்னைக்கு உங்க கூட வரேம்மா. நான் வீட்டுல தனியா தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா. சரி சாரா, வா, இன்னைக்கு நீயும் என் கூட வா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை கூட்டிட்டு போச்சு. முதல்ல 2 பறவைகளும் ஒரு அழகான பழத்தோட்டத்துக்கு போனாங்க. ஆஹா, அம்மா, இந்த பழத்தோட்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா. தினமும் நீங்க இங்க இருந்து தான் எனக்கு உணவு எடுத்துட்டு வருவீங்களா? ஆமா சாரா, இந்த பழத்தோட்டத்துல நிறைய வகையான பழங்கள் இருக்கு. ஆனா நீ தனியா இங்க வரக்கூடாது, அம்மா கூட தான் வரணும், சரியா? ஏமா அப்படி சொல்றீங்க? ஏன்னா இங்க கழுகோட நடமாட்டம் அதிகம். அதனால நீ எப்போ இந்த இடத்துக்கு வந்தாலும் அம்மா கூட தான் வரணும், சரியா? அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பறவைகளும் அங்க இருந்த பழத்தை சந்தோஷமா சாப்பிட்டாங்க. பிறகு மீனுக்குருவியும் சாராவும் தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு போனாங்க. ரொம்ப தாகமா இருந்த 2 பறவைகளும் நதியில இருக்கிற தண்ணீரை தாகம் தீர குடிச்சாங்க. மகளே சாரா, இந்த நதிக்கரைய பார்க்கும்போது என் சின்ன வயசு நண்பன் மிட்டு தான் ஞாபகத்துக்கு வரான். நாங்க சின்ன வயசா இருக்கும்போது இந்த நதிக்கரையில உட்கார்ந்துதான் விளையாடிக்கிட்டே இருப்போம். என் நண்பனோட வீடு இங்கதான் இருக்கு, வா, உன்னை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு மிட்டுவோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. நம்ம சின்ன வயசுல விளையாடிக்கிட்டு இருந்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. உனக்கு பட்டாம்பூச்சிகளை பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல? என்ன அங்கிள் சொல்றீங்க? எங்க அம்மா பட்டாம்பூச்சி பிடிப்பாங்களா? ஆமா சாரா,
சின்ன வயசுல நானும் மிட்டுவும் பட்டாம்பூச்சிகளை துரத்திக்கிட்டே போவோம். அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். மீனு, நீ வீட்டுக்கு போகும்போது இந்த சோளத்தை எடுத்துட்டு போ. மிட்டு அங்கிள், உங்களுக்கு இந்த சோளம் எங்கிருந்து கிடைச்சது? இன்னைக்கு நான் கிராமத்து பக்கமா போயிருந்தேன். அங்கதான் எனக்கு இந்த சோளம் கிடைச்சது. அம்மா, நாமளும் கிராமத்துக்கு போவோம் அம்மா. இல்ல சாரா, அங்க மனுஷங்க நிறைய வாழ்றாங்க. அங்க போறது ரொம்ப ஆபத்து. காட்டுக்குள்ளதான் நமக்கு எப்பவுமே பாதுகாப்பு. கொஞ்ச நேரம் தான் நண்பன் கிட்ட பேசிக்கிட்டு மீனுக்குருவி சாராவை கூட்டிக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த சமயத்துல யாரோ உதவி கேட்டு அழுற சத்தம் மீனுக்குருவிக்கு கேட்டுச்சு. மீனு, மீனு, நல்ல நேரத்துல நீ வந்த. என்ன பாத்தியா? நான் இந்த முட்செடிக்குள்ள மாட்டிக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன வெளியேடு. ராணி, நீ எப்படி இதுக்குள்ள மாட்டிக்கிட்ட? மீனு, இந்த முட்செடியோட நடுவுல கொஞ்சம் தானியங்கள் இருந்து அதை எடுக்க போனா மாட்டிக்கிட்டேன். சரி ராணி, நீ அசையாத. அசைஞ்சன்னா உன் ரெக்கையில முட்கள் கிழிச்சிரும். நான் மெதுவா இந்த முட்களை நீக்கிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் கையில இருந்த கோடாரியால ரொம்ப பாதுகாப்பா அந்த முட்செடிகளை வெட்டி அப்புறப்படுத்துச்சு. ராணி ஆண்டி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் உதவி கேட்ட நேரம் நீங்க எங்களுக்கு உதவி செய்யல. ஆனா இப்ப மட்டும் நாங்க உங்களுக்கு உதவி செய்யலைன்னா உங்களோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ஆமா சாரா, நீ ரொம்ப சரியா சொன்ன. இப்பதான் எனக்கு புத்தியே வந்துச்சு. இனிமே யாருக்கிட்டையும் நான் சண்டை போட மாட்டேன். யாரு என்ன உதவி கேட்டாலும் நான் செய்வேன். பிறகு ராணிக்காகவும் மீனுக்குருவி கூட தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. ராணிக்காகவும் கையில கொஞ்சம் இனிப்புகளை எடுத்துக்கிட்டு மீனுவோட வீட்டின் கதவை தட்டுச்சு. சரா, சரா, வெளியே வா, நான் ராணி ஆண்டி வந்திருக்கேன். சரா, நான் இன்னைக்கு வீட்ல கொஞ்சம் இனிப்புகளை செய்தேன். அதான் உனக்கும் கொடுக்கலான்னு வந்தேன். ராணியோட இந்த மாற்றத்தை பார்த்ததுமே குழந்தை சாரா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அன்னையில இருந்து ராணிக்காகவும் மீனுக்குருவிக்கு ஒரு நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களா வாழ ஆரம்பிச்சா. வாழை மரமும் ஒரு அழகான காட்டுல இருந்த அடர்ந்த மரங்களோட நடுவுல ஒரு காக்கையோட வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள ராணிக்காகமும் காலுக்காகமும் தான் பையன் ராஜு காகத்தோட வாழ்ந்து வந்தாங்க. அந்த 2 காகங்களும் காட்டுல இருந்த ஒரு மாமரத்தையும் ஒரு ஸ்ட்ராபெரி மரத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. எந்த பறவைகளுமே அந்த மரத்தோட பழங்களை சாப்பிடுறதுக்கு காகங்கள் அனுமதிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த மரத்துல இருந்து கிடைக்கிற பழங்களை ஒரு சாக்கில வச்சு ராணிக்காகவும் அது தான் வீட்டோட ஒரு அறையில வச்சிருக்கும். பிறகு தான் குடும்பம் மட்டுமே அந்த பழத்தை சாப்பிடணும்னு அந்த பழங்களை ரொம்ப பாதுகாப்பா தான் வீட்டுக்குள்ள இருக்கிற அறையில வச்சு பூட்டி வைக்கும். காகங்களோட பக்கத்து வீட்டுல மீனுங்கிற ஒரு ஏழை குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு தனியாகவே தான் குழந்தைங்களை வளர்த்து வந்துச்சு. தினமும் அது ரொம்ப தூரம் போய் உணவு தேடி தான் குழந்தைங்களுக்காக எடுத்துட்டு வரும். அது பசின்னு எந்த பறவைகள் தாங்கிட்ட வந்து உணவு கேட்டாலும் தாங்கிட்ட இருக்கிற உணவுல சரி பாதிய அந்த பறவைகளுக்கு கொடுக்கும். ஒரு நாள் காட்டுல கருமேகங்கள் சூழ்ந்து மழை வர்றதுக்கான அறிகுறி தென்பட்டுச்சு. குழந்தைங்களோட தான் வீட்டுக்குள்ள இருந்த மீனுக்குருவி இந்த சூழ்நிலை மாற்றத்தை பார்த்து ரொம்ப பயந்துடுச்சு. பசங்களா, மழை வர்ற மாதிரி இருக்கு. அம்மா இன்னும் நம்ம வீட்டோட மேற்கூரையை சரி பண்ணல. நான் வீட்டோட மேற்கூரையை சரி செய்யறது வரைக்கும் நீங்க ராணி ஆண்டியோட வீட்டுல போய் உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ராணி காகத்தோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி அக்கா, ராணி அக்கா, நான் மீனு வந்திருக்கேன். உன் வீட்டோட கதவை திறங்க. உடனே ராணிக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. ராணி அக்கா, மழை வர்றது மாதிரி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் என் குழந்தைங்கள உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். என் வீட்டோட மேற்கூரையை சரி செய்ததுமே உங்களை வந்து கூட்டிட்டு போறேன். சரி சரி, கரெக்டா 10 நிமிஷம் தான் உன் குழந்தைங்கள என் வீட்டுக்குள்ள வச்சிருப்பேன். அதுக்கப்புறமா என் வீட்டுல இருந்து வெளியே நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகம் தான் வீட்டோட ஒரு ஓரத்துல மீனுக்குருவியோட 2 குழந்தையையும் நிக்க வச்சிருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி ரொம்ப வேகமா தான் வீட்டோட மேற்கூரைய சரி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ராணி, நம்ம பையனுக்கு பசிக்கோன்னு நினைக்கிறேன். அவன் அப்பவே சாப்பாடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. உடனே ராணிக்காகமும் தான் பையன் ராஜு சாப்பிடுறதுக்காக ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்துச்சு.
அந்த நேரத்துல குழந்தை குக்குவுக்கோ ஆப்பிள் பழத்தை பார்த்ததும் ரொம்ப பசி எடுத்துச்சு. உடனே குழந்தை குக்கு ராஜுவோட பக்கத்துல இருந்த ஆப்பிள் பழத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். சின்ன குருவி, நீ எதுக்காக என்கிட்ட இருக்கிற ஆப்பிள் பழத்தை பாக்குற? நான் ஒன்றும் இந்த ஆப்பிள் பழத்தை உனக்கு தரமாட்டேன். மகனே ராஜு, நீ சீக்கிரம் இந்த பழத்தை சாப்பிட்டுருப்பா. அந்த சின்ன குருவிங்க கண்ணில் படாதது மாதிரி உட்காரு. அந்த குருவிங்க பார்த்தாலே உனக்கு வயிற்று வலி தான் வரும். குக்கு, உனக்கு என்னடா ஆச்சு? நீ அந்த பக்கமா பாரு. யாரோட பழங்களும் நமக்கு வேண்டாம். அந்த நேரத்துல வேலையை முடிச்சிட்டு மீனுக்குருவி தான் குழந்தைங்களை கூப்பிடுறதுக்காக காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. ராணி அக்கா, ராணி அக்கா, நான் வந்துட்டேன். உங்க வீட்டோட கதவை திறங்க. உடனே ராணிக்காகமும் தான் வீட்டோட கதவை திறந்து மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களையும் வெளியே அனுப்புச்சு. மீனு, மழை பெய்ய தொடங்கின உடனே மறுபடியும் எனக்கு சாப்பாடு வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும்னு வந்துடாத. என் வீட்டில் சாப்பாடும் இல்லை, இடமும் இல்லை அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் வீட்டோட கதவை சாத்திடுச்சு. பிறகு மீனுக்குருவி தான் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அந்த சமயத்துல காட்டுல மழை பெய்யவும் ஆரம்பிச்சிடுச்சு. அம்மா, ராணி ஆண்டி ஏம்மா இப்படி கடுமையா நடந்துக்கிறாங்க? மகளே சாரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குமா. ஆனா மற்றவங்க நம்ம கிட்ட எவ்வளவுதான் வெறுப்பை காட்டினாலும் அந்த வெறுப்பை நம்மளோட அன்பால தான் ஜெயிக்க பார்க்கணும். ராணி ஆண்டி கண்டிப்பா நம்மள ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அந்த சமயத்துல பலமா இடி இடிக்க ஆரம்பிச்சது. பயந்து போன 2 குழந்தைங்களும் தான் அம்மாவோட ரெக்கைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆனதுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்த ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு காட்டுல எங்கேயாச்சும் உணவு கிடைக்குதான்னு பார்க்க போச்சு. ஆனா ரொம்ப நேரமா தேடியும் காட்டுல எந்த உணவுமே கிடைக்கல. இதனால சோர்ந்து போன மீனுக்குருவி ஒரு மரக்கிளையில உட்கார்ந்துருந்துச்சு. அச்சச்சோ, எங்க தேடியும் எந்த உணவுமே கிடைக்கலையே. இப்ப நான் என்ன செய்யறது? உணவு இல்லாம போனா என் குழந்தைங்க பசியோட தான் இருப்பாங்க. இந்த மாதிரி மீனுக்குருவி வருத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தத அந்த மலையடி வாரத்துல இருந்த ஒரு வாழை மரம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. குருவி, சின்ன குருவி, இங்க வா, என்கிட்ட வாழைப்பழங்கள் இருக்கு. வாழை மரமே, நீங்க என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட இலைகள் மட்டும்தான் இருக்கு. நான் என்னோட வாழைப்பழங்களை என்னோட இலைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். தேவைப்படும் போது மட்டும்தான் தேவையான குருவிகளுக்கு என் வாழைப்பழத்தை கொடுப்பேன். நீ நேர்மையோட நடந்துக்கிட்டா அதுக்கான பரிசு உனக்கு என்னைக்குமே கிடைக்கும். பிறகு மீனுக்குருவி அந்த வாழை மரத்தோட இலைகளை நீக்கிக்கிட்டு பார்த்துச்சு. அதுக்குள்ள நிறைய வாழைப்பழங்கள் இருந்துச்சு. தனக்கு தேவையான வாழைப்பழங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. அந்த 2 குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டாங்க. பிறகு 2 பசங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் அம்மாவோட மேல படுத்தே தூங்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல மழையில நனைஞ்சபடியே ஒரு வயசான காகம் ரொம்ப கஷ்டப்பட்டு பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு காற்றோட வேகம் தாங்க முடியாம அந்த வயசான காகம் ஒரு மரக்கிளையில சிக்கிடுச்சு. ஐயோ, என்ன யாராச்சும் காப்பாத்துங்க, என்னால எழும்ப முடியல, யாராச்சும் இருக்கீங்களா? அம்மா, அம்மா, யாரோ கத்துற சத்தம் கேக்குதுமா. யாரோ ஆபத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட கொடையை எடுத்துக்கிட்டு சத்தம் வர இடத்தை நோக்கி பறந்து போச்சு. பிறகு அந்த வயசான காகத்தை மரக்கிளையில இருந்து மீனுக்குருவி வெளியே எடுத்துச்சு. குருவி, உனக்கு ரொம்ப நன்றிமா. நீ மட்டும் இல்லைன்னா நான் எப்படி தப்பிச்சிருப்பேன்னு தெரியாது. பக்கத்துல தான் என்னோட பொண்ணோட வீடு இருக்கு. அவளோட வீட்டுக்கு தான் வந்தேன். காக்கை பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மகளோட வீடு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் உங்களை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த காக்கை பாட்டிய தன்னோட வீட்டுக்குள்ள அனுமதிச்சது. பிறகு அந்த காக்கை பாட்டிக்கு சாப்பிடுறதுக்கு வாழைப்பழத்தையும் கொடுத்துச்சு. கொஞ்ச நேரம் ஆனதுமே மீனுக்குருவி அந்த வயசான காகத்தை கூட்டிக்கிட்டு ராணி காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. மகளே ராணி, இந்த குருவி தாம்மா என்ன பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துச்சு. இந்த குருவி மட்டும் இல்லைன்னா நீ என்ன உயிரோடையே பார்த்துருக்க முடியாது. என் அம்மாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு என் அம்மானா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம் ராணி அக்கா, என்னால முடிஞ்ச உதவி. சரி, நான் கிளம்புறேன். வீட்டுல என் குழந்தைங்க தனியா இருக்காங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்ததுமே மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த வாழைப்பழங்கள் நிறைய வாழைப்பழங்களா மாற ஆரம்பிச்சது. ஆகா, அந்த வாழை மரம் சொன்னது உண்மைதான்.
நேர்மையா நடந்துக்கிட்டா நமக்கு அதுக்கான பரிசு நிச்சயம் கிடைக்கும். அதே நேரத்துல ராணிக்காகவும் தான் அம்மா கிட்ட இப்படி கேட்டுச்சு, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வேணுமா? நம்ம வீட்டுல நிறைய பழங்கள் இருக்கு. நான் இப்போ கொஞ்ச நேரம் தூங்குறேன், எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. அந்த குருவி எனக்கு கொஞ்சம் வாழைப்பழங்களை கொடுத்துச்சு. இப்போ நம்ம காட்டுல இருந்த வாழை மரம் வாழைப்பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சா? சச்சோ, நான் இப்பவே போயாகணுமே, இல்லைன்னா மற்ற பறவைகள் அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன ராணிக்காக ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா அந்த வாழை மரம் இருந்த இடத்துக்கு போச்சு. ஐயோ, நான் நினைச்சது சரியா போயிடுச்சு. நான் வாரத்துக்கு முன்னாடியே எல்லா பறவைகளும் வாழைப்பழத்தை பறிச்சுட்டு போயிட்டாங்க. இல்ல காகமே, நான் என்னோட வாழைப்பழங்களை என் இலைகளுக்கு இடையில தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். உன் தேவைக்கு மட்டும்தான் என்கிட்ட இருந்து வாழைப்பழங்களை நீ எடுக்கணும். நீ நேர்மையா நடந்துக்கிட்டா அதுக்கான பரிசு உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உடனே ராணிக்காகம் அந்த வாழை மரத்தோட இலைகளை எடுத்து பார்த்துச்சு. அதுக்குள்ள நிறைய வாழைப்பழங்கள் இருக்கிறத பார்த்த ராணிக்காகத்துக்கு ரொம்ப பேராசை வந்துச்சு. உடனே ராணிக்காகம் அந்த மரத்துல இருந்த எல்லா வாழைப்பழங்களையும் அந்த கூடையில எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. இந்த காகத்தோட நடவடிக்கையை பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இந்த காகத்துக்கு நேர்மையான குணம் இருக்கான்னு நான் இப்பவே சோதனை செய்தாகணும் அப்படின்னு சொன்ன வாழை மரம் தன்னோட சக்தியால ஒரு வயசான பறவையா மாறி ராணிக்காகத்தோட வீட்டுக்கு வந்துச்சு. யாராச்சும் வீட்டுல இருக்கீங்களா? தயவு செஞ்சு வீட்டோட கதவை திறங்க. உடனே ராணிக்காகமும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. காகமே, இந்த மழையில எனக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. ரொம்ப பசியா இருக்கு. சாப்பிடலன்னா நான் செத்து போயிடுவேன். ஏதாச்சும் உணவு இருந்தா எனக்கு கொடுங்க. அச்சச்சோ, மழைக்காலம் வர வேண்டாம். இந்த வயசான குருவிகளோட தொல்லை தாங்க முடியல. வயசான குருவி, என் வீட்டுல எந்த உணவும் இல்ல அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் வீட்டோட கதவை மூடிடுச்சு. பிறகு ரொம்ப சந்தோஷமா அந்த கூடை நிறைய இருந்த வாழைப்பழத்தை அவன் வீட்டோட அறையில வச்சது. உடனே அந்த கூடையில இருந்த ஒரு வாழைப்பழம் ராணிக்காகத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. பேராசை பிடித்த காகமே, நீ நேர்மை தவறி நடந்து கொண்டாய். உன்னுடைய செயலுக்கு நிச்சயம் உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன வாழைப்பழம் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு. உடனே அந்த அறையில இருந்த எல்லா பழங்களும் அழுகி போயிடுச்சு. அதை பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அச்சச்சோ, இங்க இருக்கிற ஒவ்வொரு பழத்தையும் நான் பார்த்து பார்த்து சேமிச்சு வச்சேன். அந்த வயசான குருவிக்கு ஒரு பழத்தை கொடுத்திருந்தா இப்போ எனக்கு எல்லா பழமுமே அழுகாம இருந்திருக்கும். சிஜித், ஜோடித் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சிஜித் குட்டி, ஜோடித் கண்ணா, நீங்க சமத்து பாப்பாவை வளர என்னுடைய வாழ்த்துக்கள். அப்சீன், சிமினா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுதந்திரா, பார்த்திபன், வெற்றிவேந்தன், தனுஷ், ரேவதி, ஞானேஷ் குட்டி, கவின், விசித்ரா, ஜெகன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். வேதா, ஆதித்யா, சதீஷ்குமார், தீபா, அவந்திகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஹர்ஷா, ஹாய் மகிசாலினி, ஹாய் சௌந்தர்யா, நிலவரசன், நக்ஷத்திரா, ஐஸ்வர்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இகாந்திகா, கரிஷ்வா, பார்த்திபன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ருஃபீடா, ரீஹன், லம்யா, சுஃபியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுஜித், ரோகித், நேத்ரா, தாருண்யா, பவின், மித்ரன், முகுந்தன், தஷ்வந்த், எழிலரசி, முருகவேல், செல்வராணி, விஸ்வநாதன், புனிதா, பரணிகா, பரணிஸ்ரீ, திவ்யஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.